உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க ட்ரெயினிங்க பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு சரியா பிராக்டிஸ் கொடுக்கற கோச் கிடைக்கிறது தான் கஷ்டம். நீங்க உங்க டேலண்ட வேஸ்ட் பண்ண வேண்டாமே. நீங்க கோச்சிங் கொடுத்தா என் தங்கச்சி மாதிரி எத்தனையோ பெண்கள் ஸ்போர்ட்ஸ்ல மேல வர சான்சஸ் இருக்கு. நீங்க என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. எங்க பெரியப்பா சொன்னாரு மேடம், நீங்க என்ன ரீசனுக்காக வேண்டான்னு சொன்னீங்கன்னு. ஒரு அம்மாவா உங்க எமோஷனை என்னால புரிஞ்சுக்க முடியுது மேடம். இருந்தாலும் உங்களால எத்தனையோ பேருக்கு நல்லது நடக்கலாம். என்னால இப்ப மத்தவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. என் பையன் தான் எனக்கு முக்கியம். நான் கோச்சிங் போறேன்னு போயிட்டா என் பையனை யார் பாத்துப்பா? நான் பாத்துக்கிறேன் மேடம். வாட்? ஆமா மேடம், நீங்க கோச்சிங் கொடுக்கற டைம்ல நான் உங்க பையனை கேர் பண்ணி பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு என் பையனை பாக்கணும்? என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன் மேடம். நீங்க என் தங்கச்சிக்கு கோச்சிங் கொடுங்க மேடம். என் பையனை எனக்கு பாத்துக்க தெரியும். யாரோட உதவியும் எங்களுக்கு வேண்டாம். நான் ஏற்கனவே உங்க பெரியப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் ப்ளீஸ், என் தங்கச்சி ரொம்ப டேலண்டான பொண்ணு. நேஷனல் லெவல்ல வின் பண்ணணும்னு ஆசையோட இருக்கா. அவ வின் பண்றதுல தான் அவ வாழ்க்கை, ஃபியூச்சர் எல்லாமே இருக்கு. ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ். மேடம் ப்ளீஸ் மேடம், உங்க பையனை நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து பாத்துக்கிறேன். என் தங்கச்சிக்கு கோச்சிங் கொடுங்க மேடம் ப்ளீஸ். என்னம்மா நீ சொல்லிட்டே இருக்க, சின்ன பொண்ணு மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க. முதல்ல நீ வெளியில போ. போன்னு சொல்றேன்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். போன்னு சொல்றேன்ல. மேடம் ப்ளீஸ் மேடம். சொன்னா கேட்க மாட்டேன். வா மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். என் தங்கச்சி வாழ்க்கை இதுல அடங்கி இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாம போங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.